ஒரு வழியாக ஈரோட்டில் சோலார் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு விட்டது. அதோட டீட்டெயில்ஸ் முன்னாடி போர்டில் வச்சிருக்காங்க பாருங்க. வேலையின் பெயர் புதிய பேருந்து நிலையம் சோலார் பகுதியில் அமைக்கும் பணி. மதிப்பீட்டு தொகை 63.50 கோடி. கட்டுனது யாருன்னா ஒப்பந்ததாரர் ஆர்ஆர் துளசி பில்டர்ஸ் இந்திய பிரைவேட் லிமிடெட் ஈரோடு. பணி உத்தரவு 2022 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 வருடம் கழிச்சு இது முடிஞ்சிருக்குது. மொத்த பரப்பளவு 19.69 ஏக்கர். தரைத்தள கட்டிடம் அதோட சதுரடி ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த கடைகளின் எண்ணிக்கை 134. மொத்த பேருந்து நிறுத்தமிடம் 63. கார் பார்க்கிங் 4 சக்கர வாகனங்கள் 185 கிட்ட நிறுத்திக்கலாம். 2 சக்கர வாகனங்கள் 283 வரைக்கும் நிறுத்திக்கலாம். இது பேருந்து நிலையத்தோட மாதிரி வரைபடம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்பேஸ், டெர்மினல் பில்டிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேருந்து நிலையத்தோட முன்பகுதி. அது வரைபடமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்துச்சுக்கான கல்வெட்டு முன்னாடி வச்சுருக்காங்க. முனிசிபல் கார்பரேஷனால் வைக்கப்பட்ட அந்த வரைபடம் இது. முன்பகுதியை சூப்பராக எழுதியிருக்காங்க புதிய பேருந்து நிலையம் சோலார்னு.